வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் உரையுடன் தொடங்கியது. இதனையடுத்து நேற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து உறுப்பினர்கள் பேசினார்கள். 3ஆம் நாளான இன்று 2025-26ஆம் ஆண்டிற்கு 13,600 கோடிக்கு நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார். நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து முதலமைச்சர் ரங்கசாமி உரையாற்றும் பொழுது விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 2,000 வழங்கப்படும் என்று பேரவையில் ரங்கசாமி அறிவித்தார். ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச அரிசியுடன் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும். அரசு மற்றும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் மாலை சிற்றுண்டி வழங்கப்படும். வாரம் 3 நாள் வழங்கப்படும் முட்டை இனி வாரத்தில் அனைத்து நாட்களும் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று இளநிலை கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 1,000 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 2,000 உதவித்தொகை வழங்கப்படும். முதியோர் உதவி பெறும் மீனவ பெண்கள் உயிரிழப்பு ஈமச்சடங்கு தொகை ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 உயர்வு. புதுச்சேரி ஈசிஆர் பகுதியில் அமையவுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் சூட்டப்படும் என்றும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை 1,000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து 30 நிமிடமாக உரையாற்றிக் கொண்டிருந்தார். முதல்வர் 30 நிமிடம் உரையாற்றிக் கொண்டிருந்த பொழுது குறுக்கிட்ட காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் திட்டங்கள் எதையும் காரைக்காலில் செயல்படுத்தவில்லை. அதே வேளையில் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டிலும் காரைக்கால் புறக்கணிக்கப்படுகின்றது என்று கேள்வி எழுப்பினர். அப்பொழுது தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி உரையை வாசித்துக் கொண்டிருந்தார். இதனையடுத்து காரைக்கால் புறக்கணிக்கப்படுவதாக கூறி பேரவையிலிருந்து PR சிவா வெளிநடப்பு செய்தார். முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை முழுமையாக தாக்கல் செய்த பிறகு பேரவையை நாளை வரை ஒத்திவைக்கப்படுவதாகவும் சட்டமன்றத்தில் காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா மற்றும் காங்கிரஸ் MLA வைத்தியநாதன் ஆகியோர் அவையில் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். ரூபாய் 2,546 கோடி மின்சாரம் வாங்குவதற்காகவும் 18,7 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசின் மற்றும் முக்கிய நலத்திட்டங்களான இலவச அரிசி, எரிவாயு சேர்க்கைக்கான மானியம் திட்டங்களுக்கு ரூபாய் 2,110 கோடியும் துறை வாரியான மானிய கோரிக்கைகளை நான் காணப்படுகிறேன். வேளாண் மற்றும் விவசாயிகள் நலம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் வேளாண்மை முக்கிய பங்காற்றி வருகிறது என்பதை மாநில உறுப்பினர் நன்கு அறிவர். விவசாயிகள் நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீடித்த நிலையான வேளாண் வளர்ச்சி ஏற்படுத்தி உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ரூபாய் 583 கோடியும் 3.8 விழுக்காடு மற்றும் பொதுப்பொருள் மானியப்படியாக 1,148 கோடியும் 8.44 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த அரசு பல்வேறு வேளாண் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது. புயல் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் இழப்பீடுகளை ஈடுகட்டும் வகையில் கடலோர பகுதிகளில் தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு முதல் வாரிய அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் மற்ற பயிர் காப்பீடுகளுக்கு செலுத்த வேண்டிய துறை வாரியான மானிய கோரிக்கைகளை நான் காணப்படுகிறேன். வேளாண் மற்றும் விவசாயிகள் நலம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் வேளாண்மை முக்கிய பங்காற்றி வருகிறது என்பதை மாநில உறுப்பினர் நன்கு அறிவர். விவசாயிகள் நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீடித்த நிலையான வேளாண் வளர்ச்சி ஏற்படுத்தி தென்னை மர காப்பீட்டிற்கும் அரசை செலுத்துவதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புதுச்சேரி விவசாய 2,000 ஒரு புதுச்சேரி தொழில்நுட்ப பார்வை 2045 என்ற செயல் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியை ஒரு முழுமையான உயிர் வேளாண்மை மாநிலமாக மாற்ற தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்க திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். பொது வயலையும் சாகுபடி செய்வதை ஊக்குவிக்கப்படும். இதன் பொருட்டு பயிர் பல்வகைப்பட்டுள்ள அட்டவணை விவசாயிகளுக்கு 90 விழுக்காடு மானியத்திலும் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் விளைவிக்கும் பயிர் வகைகளுக்கு
ஆண்டுகளை பாதுகாக்கும் பொருட்டு இயற்கையான முறையை பயன்படுத்தி கடல் ஆமையை ஆமை முட்டைகளை குளிர்ச்சி பொறிக்க வைத்து மீண்டும் கடலில் விடப்படும். மத்திய அரசின் கடற்கரைக்காரர்கள் மற்றும் கடற்கரை வாழ்வியர்கள் திட்டத்தின் கீழ் எதிர்வரும் நிதியாண்டில் இத்துறைக்காக 13 கோடி. மாணவர்களின் மன்னர் நம் மக்கள் முதல்வர் என்று ஜான்குமார் எம்எல்ஏ புகழாரம். புதுச்சேரி சட்டமன்றத்தில் இந்த நிதி ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அவருடைய அறிவிப்புகளுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்த ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் கூறும்பொழுது, மக்கள் முதல்வர் ரங்கசாமி ஐயா அவர்கள் மாணவர்கள் நலனில் அக்கறை உள்ளவர் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கல்வி அமைச்சராக இருந்த காலம் முதல் அவர் மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறார். உயர்கல்வியில் சாதாரண குடும்பத்து மாணவர்களும் படிக்க வழிவகை செய்யும் காமராஜர் கல்வி நிதி உதவி திட்டம் ஒன்றே அவருடைய பெருமைகளை பல காலம் சொல்லிக் கொண்டு இருக்கும். அந்த வரிசையில் இந்த பட்ஜெட்டிலும் அவர் பல்வேறு நலத்திட்டங்களை மாணவர்களுக்கு அறிவித்துள்ளார். இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் உதவித்தொகை ஆண்டிற்கு 5000 வழங்கப்பட்டு வருகிறது. அதனை 8000 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். முதுகலை மற்றும் தொழிற்சார் பட்டப்படிப்பு பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தற்பொழுது வழங்கப்படும் 6800 ரூபாயை உயர்த்தி 9800 ரூபாயாக அதிகப்படுத்தியுள்ளார். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பது மட்டுமல்ல, நல்ல ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனமும் இருக்கும். அவர்கள்தான் சிறந்த கல்வியை கற்க முடியும். அதற்கு உணவு அடிப்படை, அதிலும் சத்துணவு மிகவும் அடிப்படை. இவற்றை புரிந்து வைத்துள்ள மக்கள் முதல்வர் காமராஜரின் தொண்டர் ரங்கசாமி ஐயா அவர்கள் வாரத்தில் 2 நாட்கள் மட்டும் வழங்கப்பட்டு வந்த சத்துணவு முட்டையை வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் வழங்க பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது மாணவர்களின் உடல் நலன் குறித்த அவருடைய அக்கறையை காட்டுகிறது. மாலை நேர சிற்றுண்டி வழங்கும் திட்டத்திற்கான அறிவிப்பும் மக்கள் முதல்வரின் மாணவர் மீதான அக்கறையை எடுத்து சொல்லும். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பொருட்டு தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற பயிற்சிக்கு உதவித்தொகையாக மாதம் ரூபாய் 500 மற்றும் கணினி பயிற்சி வகுப்பிற்காக மாதம் 1000 வழங்கப்படும். விடுதிகளில் ஆங்கிலம் கற்க ஏற்பாடு போன்ற அறிவிப்புகள் பின்தங்கிய சமூக மக்களை மேலே கொண்டு வருவதற்கான சிறந்த அறிவிப்புகள். இதற்காக மக்கள் முதல்வரை பாராட்டியே ஆக வேண்டும். புதுச்சேரிக்கு சிறந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்த அவருக்கு காமராஜர் நகர் தொகுதி மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஜான்குமார் எம்எல்ஏ நன்றி தெரிவித்துள்ளார். பாகூர் தொகுதிக்குட்பட்ட குருவினத்தம் மற்றும் பாகூர் கூட்டுறவு நகர் ஆகிய பகுதிகளில் மகளிர் தின விழா ரீகன் ஜான்குமார் அவர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட ரீகன் ஜான்குமார் அவர்கள் மகளிர் தினம் குறித்து சிறப்புரையாற்றினர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். விழாவுக்கான ஏற்பாடுகளை பாகூர் தொகுதிக்குட்பட்ட மகளிர் அமைப்புகள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாகூர் தொகுதிக்குட்பட்ட சோரியாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவில் ரீகன் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. உடன் ஊர் தலைவர் ஆறுமுகம், நிர்வாகிகள் செஞ்சோழன்,
ராஜமணி, கவிராஜ், சுபாத், சந்துரு, சுகன், சலீம், விமல், கணபதி, முரசொலி, ராஜா, தங்கராசு மற்றும் ஆலயத்தின் சுவாமிகள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் குமார், சாரதி, பிரசாந்த் மற்றும் அன்பு ஆகியோர் உடன் இருந்தனர். மக்களுக்கான முதல்வர் என்பதை மீண்டும் நிரூபித்த என்ஆர் சட்டமன்ற உறுப்பினர் AKT ஆறுமுகம் அவர்கள் பாராட்டு. 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார். பட்ஜெட் குறித்து இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKT ஆறுமுகம் அவர்கள் கூறும்பொழுது, விவசாயிகள், பெண்கள், மாணவர்கள், மீனவர்கள் என சமூகத்தின் விளிம்பு நிலையில் உதவிக்கு காத்திருக்கும் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அவர் அறிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளுக்கு மழைக்கால நிவாரணமாக 2000, மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சத்துணவில் முட்டை, மகளிர் உதவித்தொகையை ரூபாய் 2000 2500 உயர்வு, மீனவர்களுக்கான ஈமச்சடங்குக்கு அரசு தரும் நிதி உதவி அதிகரிப்பு என சிறப்பான திட்டங்களை மக்கள் முதல்வர் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார். சட்டமன்றத்திற்கு வந்து 2001ஆம் ஆண்டில் துவங்கிய அவருடைய மக்கள் சேவை பயணம் 25 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடுவதற்கு அவருடைய மனதில் இருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மைதான். அதனால் அவருக்கு மக்கள் சக்தி கூடியது. தனி கட்சி துவங்கி ஆட்சியை பிடித்தார். இப்படி பல்வேறு சாதனைகளை புரிந்த அவர் மக்கள் முதல்வர் என்பதற்கான தகுதியை இந்த பட்ஜெட் மூலம் மீண்டும் தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இனியும் அவர் தக்க வைப்பார். சிறந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்த மக்கள் முதல்வர் எங்கள் என்ஆர் அவர்களுக்கு இந்திரா நகர் தொகுதி மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் AKT ஆறுமுகம் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூர் கடற்கரையில் மாசி மகத்தை முன்னிட்டு வரிசைக்குடி ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய பஞ்சமூர்த்திகள், மேல் காசாக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், வரிசைக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், திருவிட்டக்குடி ஸ்ரீ திருமேனி அழகர், வரிசைக்குடி ஸ்ரீ அகத்தீஸ்வரர் உள்ளிட்ட 17 சுவாமிகள் தீர்த்தவாரி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. அப்பொழுது சுவாமிகளை பக்தர்கள் சுமந்து அலைகளுக்கிடையே சென்று சுற்றி வந்தனர். கடற்கரையில் குவிந்திருந்த பக்தர்கள் கடல் நீரை வாரி சுவாமியின் மேல் அடித்து ஆரவாரம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம், வரிசைக்குடி, மண்டபத்தூர், மேல் காசாக்குடி கிராமங்களின் பஞ்சாயத்தார்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகப்படியான பக்தர்கள் குவிந்ததால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு வாஸ்கோ நிறுவனம் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கு இறைவி விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு வாஸ்கோ நிறுவனம் இறைவி விருது வழங்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரி ECR சிவாஜி சிலை அருகில் புதிதாக அமைந்துள்ள யுனிட்டி பார்க்கில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரபல வாஸ்கோ நிறுவன இயக்குநர் ஆனந்த் தலைமையில் துவங்கியது. இந்நிகழ்ச்சியை தமிழ்தாய் வாழ்த்துடன் பெண்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார்கள். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதித்து வரும் பெண்களை கௌரவப்படுத்தும் விதத்தில் இறைவி விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர்கள், VIPக்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள்.
இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஸ்கோ நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திண்டுக்கல் செம்பட்டி வழியாக வத்தலகுண்டு செல்லும் பாதையில் லட்சுமிபுரத்தில் அமைந்துள்ள டோல்கேட் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் வத்தலகுண்டு மற்றும் லட்சுமிபுரம், சேவகம்பட்டி, பட்டி வீரன்பட்டி, சிங்காரக்கோட்டை உள்ளிட்ட பொதுமக்கள் தினந்தோறும் காய்கறிகள், மலர்கள் உள்ளிட்ட விவசாய பொருட்களை இப்பகுதி வழியாக தான் கொண்டு செல்கின்றோம். ஆகவே பொதுமக்களை பாதிக்கும் டோல்கேட்டை திறக்கக்கூடாது என கூறி போராட்டம் சம்பந்தப்பட்ட நபர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நகராட்சி மூலம் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனம் சார்பில் நகர பகுதியில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு 3 மாத காலமாக சம்பளம் வழங்காததால் துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் இன்று துப்புரவு பணியாளர்களுக்கு தங்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க வலியுறுத்தி பணிக்கு செல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள காமராஜர் திடலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தங்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்கவில்லை என்றால் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்று துப்புரவு பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள மின்துறையில் கடந்த 2023-2024 ஆண்டு நிதியாண்டில் செயல்திறன் தொடர்பாக அவற்றின் நிதி நிலைமையை, மின் கட்டணம் வசூல், மின் விநியோக செயல்பாட்டை மதிப்பீடு செய்து தரவரிசை பட்டியலை மத்திய மின்துறை வெளியிட்டது. இதில் புதுச்சேரி மாநில மின்துறை சிறப்பாக செயல்படுவதாகவும், மின் கட்டண வசூலை சரியாக செய்வதாகவும், புதுச்சேரி மாநில மின்துறைக்கு அதிக அளவு வருவாய் ஏற்படுத்தியதற்காக புதுச்சேரி மாநில மின்துறைக்கு மத்திய மின்துறை அமைச்சகம் A கிரேட் தரவரிசை சான்றிதழ் வழங்கியுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மின்துறை ஊழியர்கள் இதனை கொண்டாடி வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட தலைமை மின் அலுவலகத்தில் மின்துறை செயற்பொறியாளர் அனுராதா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கேக் வெட்டி கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினார்கள். மேலும் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது.